கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உலக காரியங்களுக்கு, உலக இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்த அழைப்பை எண்ணி பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமாம். பிரியமானவர்களே, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று வசனம் சொல்கிறது. நாம் பாவம் செய்யும் போது தேவனை அசட்டை பண்ணுகிறோம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமான காரியங்கள் காணப்படுகிறதா? மாம்சத்தின் இச்சைகள் காணப்படுகிறதா? நம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்களே என்பதை மறந்து உலக காரியங்களிலே, உலக இச்சையிலே அடிமையாயிருந்து தேவனை துக்கப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை அவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளிலே அசுத்தம் காணப்படுகிறது. இந்த அசுத்தம் என்பது மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது. உலக காரியங்கள், உலக இச்சைகளிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, பரிசுத்தத்தை கெடுக்கிறது. பிரியமானவர்களே, சிந்தனையிலே தேவையில்லாத எண்ணங்கள், வீணான காரியங்களை கொண்டு வந்து நம்மை அசுத்தப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள், இச்சைகள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்க வேண்டும். நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? தேவன் நம்மை அழைத்த அழைப்பை எண்ணி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ முயற்சிக்கிறோமா? அல்லது இந்த உலக காரியங்களிலே, உலக இச்சைகளிலே விழுந்து அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. வேசி மார்க்கத்துக்கு விலகி வாழ வேண்டும். இந்த உலக இச்சைகளுக்கு விலகி வாழ வேண்டும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. வசனத்தின்படி காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்து பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கு, தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு, தேவன் நம்மை அழைத்த அழைப்பை எண்ணி, பரிசுத்த அழைப்பை எண்ணி பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான காரியங்களை உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டவர்களே நாம் இருக்க வேண்டும். நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய், மாம்சத்தை வெறுத்து வாழ்கிறவர்களாய், சுயத்தை வெறுத்து வாழ்கிற பிள்ளைகளாய் வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்கிறது. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பரிசுத்தத்திலே வளர நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்.
வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமான காரியங்கள் இருக்கும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து போவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமான காரியங்களுக்கு விலகியே, மாம்சத்தின் கிரியைகளுக்கு விலகியே கர்த்தருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நாம் பரிசுத்தத்தோடு வாழும்போது மாத்திரமே கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் பங்கடைய முடியும். அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்போது நிலையான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை சுகமாக்குனீரே, உமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலும் கூட எங்களை பாதுகாத்தீரே, நன்றியப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ, தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை கொடுங்க, சத்தத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபா ரஷாக்கா தனஹந்தரோ ஷாலா ரதனமா ஹதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சேகரதனை மரஹதரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகளை நீக்கி போடுவீராக. தடைகளை நீக்குகிறவர், பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷா தரபலா ரீபா கேரே ஷேகேலே தன ஹந்தரோ ஷாலா தன ஹதுரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரபா ரஹா தரா ஷதரா ஹதுரபா ரிபா கபா ரஷாந்தரோ ராகா தரா ஷேகே லெதனே மாரா ஷதரபலா. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இனி ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. என் தேவன் சுகமாக்குகிறவர். உம்முடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குன கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தரே உதவி செய்யுங்க. எல்லா பண தேவைகளையும் சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் இந்த உலக காரியங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு விலகி
பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த வழியில எங்களை நடத்த போகிற கிருபைக்காக நன்றியாப்பா. இந்த உலக பாவங்களிலே உலக இச்சைகளிலே அடிமையாய் வாழாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த உலக காரியங்களை வெறுத்து மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து தேவனை கனப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.